கோயம்புத்தூரில் செயல்பட்டு வந்த நிதி நிறுவனத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பொதுமக்களிடம் பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்ததன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்டங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட டிஎஸ்பி ஒருவர் மோசடி செய்த நிறுவனத்துடன் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக கோவை பொருளாதார குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் முன்னாள் ராணுவ வீரர்கள் என்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நட்சத்திர ஏரியை சுற்றி 60 இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுலா பயணிகளை கண்காணிக்கவும், போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும், ஏரியை அசுத்தப்படுத்தும் நபர்களை கண்காணிக்கவும் சிசிடிவி பொருத்தப்படுவதாக நகராட்சி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் பெருமாள் கோவில் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் பூக்களின் வரத்து அதிகரித்ததாலும் பூக்களை வாங்க ஆள் இல்லாததாலும் அவற்றை குப்பையில் கொட்டினர். 50 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். செண்டுமல்லி, சம்பங்கி பூக்கள் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்படியும் விற்காத பூக்களை குப்பையில் கொட்டிவிட்டு சென்றனர்.